நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் இன்னொரு தகவல். ஒரு பிரெஞ்சு ஃபிலாசபர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், டெஸ்கார்ட்டே என்று சொல்வார்கள். அவர் 17th century ஃபிலாசபர். அவருடைய ஒரு பிரபலமான ஒரு வாக்கியம் இருக்கின்றது, ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் என்று. ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். இது இப்போ பல்வேறு விதமாக இது ஒரு விவரிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விதமாக சிலவற்றிலே ஒரு பக்கம் பார்த்தால் ஒன்று உண்மையாக இருக்கும், மற்றொரு பக்கம் பார்த்தால் மற்றொரு உண்மையாக இருக்கும். பட் இத்தகைய ஒரு பிரபலமான வாக்கியத்தின் மூலம் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதுதான் முக்கியம். நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து என்றால், ஐ திங்க், நான் நினைக்கின்றேன், தேர்ஃபோர் ஐ ஆம், அதனால் நான் இருக்கின்றேன் என்று. இது வழக்கம்தானே. இதில் என்ன இருக்கின்றது? நான் இருக்கின்றேன், இதில் என்ன இருக்கின்றது? இருக்கின்றேன், எல்லோரும் இருக்கின்றோம். ஆனால் நான் நினைக்கின்றேன், அதனால் நான் இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் வந்து விடுகின்றது. அப்பொழுது நீங்கள் அதை ஒரு கான்ட்ராவாக பாருங்கள். நான் நினைக்கவில்லை, அப்பொழுது நான் இல்லை என்றெல்லாம் ஆகின்றது. நினைக்கின்றேன், அதனால் நான் இருக்கின்றேன். நினைக்கவில்லை, அதனால் நான் இல்லை. இரண்டுமே உண்மைகள். எவ்வாறு? இப்பொழுது நான் நினைக்கின்றேன். நினைப்பது என்பது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆக்டிவிட்டி. அது மனதிலே உருவாகின்றது. நான் நினைக்கின்றேன். என்ன நினைக்கின்றேன்? நான் ஒரு ஆண் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது நான் என்னை ஆணாக கருதுகின்றேன். நான் என்பது ஆண் என்று நான் கருதுகின்றேன். அந்த நினைப்பு, நான் என்ற நினைப்பு எங்கிருந்து வருகின்றது என்றால் மனதிலிருந்து வருகின்றது. அந்த மனதிலிருந்து அந்த எண்ணம் எங்கிருந்து வருகின்றதுனால் மனதிலே முதலில் பதிவாகி இருக்கின்றது, நான் ஆண் என்று. அந்த பதிவு எங்கிருந்து வந்தது என்றால் எனக்கு மற்றவர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அல்லது நான் புத்தகத்திலே படித்தது. இத்தகைய பதிவு தான் அதை அந்த ஒரு மனதிலே, மனது என்பதே இல்லை, அது பின்னால் பார்ப்போம். ஆனால் மனதிலே என்று வைத்துக்கொள்ளும். அதாவது நார்மல் ஒரு கான்வர்சேஷன்லே மனது என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ மனதிலே பதிவாகி இருக்கின்றது நான் ஆண் என்று. அதனால் நான் ஆண் என்று நான் உணர்கின்றேன். ஆனால் உண்மையிலே இல்லை என்று சொல்லலாம், இல்லையா? இப்பொழுது அந்த பதிவு இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆண் என்ற பதிவு இல்லை. அப்பொழுது நான் ஒரு ஆண் என்று நினைக்கவே முடியாது. பதிவு இருந்தால்தான் எண்ணம் வரும், பதிவு இல்லாவிட்டால் எண்ணம் வராது. இதுதான் உண்மை, இயற்கை. அப்பொழுது நான் ஆண் என்று நினைப்பதன் மூலம் நான் என்னுடைய ஆண்மை என்ற ஆண்மைத்தனத்தை உணர்கின்றேன். ஏனென்றால் அந்த பதிவு மூலம் அந்த ஆண் என்ற குணாதிசயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை எல்லாமே என்னை வழி நடத்துகின்றன, ஆண் என்று வழி நடத்துகின்றன. இப்பொழுது நான் ஒரு மதத்தை சார்ந்தவன் என்று நான் நினைக்கின்றேன், ஹிந்து என்று நினைக்கின்றேன். நினைத்தவுடனே நான் இந்துவாகவே உணர்கின்றேன். அப்பொழுது நான் என்னை ஒரு ஹிந்து என்ற பதிவின் மூலம் அதனோடு நான் ஐக்கியப்படுத்தி கொண்டேன். அந்த பதிவினோடு நான் ஐக்கியப்படுத்தி கொண்டேன். தட் இஸ் கால்ட் ஐடென்டிஃபிகேஷன். என்னை நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்கின்றேன். என்னவென்றால் நான் ஒரு ஹிந்து என்று நினைப்பதன் மூலம். அப்பொழுது ஹிந்துக்குரிய என்ன குணாதிசயங்கள் சமுதாயத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நான் கையில் எடுத்துக்கொள்கின்றேன், அல்லவா? அதே போல் மொழியை வைத்துக்கொள்ளும். நான் ஒரு தமிழன், பதிவு, நினைவு, நான் ஒரு தமிழன் என்று உணர்கிறேன். அப்பொழுது தமிழன் என்று சொல்லக்கூடிய அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய பிடிப்பு நிலைகள், அதனுடைய மற்ற எல்லாமே, பிடித்தவை, பிடிக்காதவை, உயர்ந்தவை, தாழ்ந்தவை என்று பல்வேறு விதமான வேற்றுமைகள் எல்லாம் மனதிலே உருவாகின தமிழன் என்று சொல்வதன் மூலம். சப்போஸ் நம் தமிழன் என்று சொல்லவில்லை, எனக்கு தெரியாதுங்க, நான் யார் என்று தெரியாது, நான் தமிழனாக தெரியாது. அப்பொழுது என்ன ஆகும்? அந்த பிடிப்பு நிலையை விட்டுவிடும். நான் தமிழன் என்ற பிடிப்பே இருக்காது, நான் ஒரு மனிதன், அவ்வளோதான். அப்பொழுது மனதிலே வருகின்ற எண்ணங்கள் மூலமாக நான் என்பது உருவாகி கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் டெஸ்கார்ட்டே சொன்னார், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். நான் நினைப்பதன் மூலம் நான் உருவாகின்றேன். அந்த நான் என்பது பல்வேறு ரூபங்களை எடுத்துக்கொள்கின்றது. அதுதான் சொன்னேன் அல்லவா? நான் ஒரு ஆண், நான் ஒரு அப்பா, நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்து, நான் ஒரு படித்தவன், நான் இந்த ஒரு IAS ஆஃபீஸராக இருக்கின்றேன், இல்லை மிலிட்டரியில் கேப்டனாக இருக்கின்றேன், நான் என்னுடைய மனைவியினுடைய கணவர் என்று பல்வேறு விதமான ஐடென்டிஃபிகேஷன்ஸ்
எனது மனதிலே உருவாகி அந்த நான் என்பதை உருவாக்குகின்றது. இப்பொழுது ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நான் எதையுமே நினைக்கவில்லை, எந்த எண்ணமும் வரவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஐ டோன்ட் திங்க். அப்பொழுது அந்த எண்ணம் இல்லாதனால், எந்த எண்ணமும் இல்லாதனால் நான் என்பது அங்கே உருவாகவே இல்லை அல்லவா? தூக்கத்திலே அவ்வாறு தான் நடக்கின்றது. உயர்ந்த தியான நிலையில் அவ்வாறு தான் நடக்கும். எப்பொழுது? ஏனென்றால் அங்கே மனமற்ற நிலையில் சென்று விடுவோம். மனமற்ற நிலையை சொல்லும்போது அங்கிருந்து எண்ணங்கள் ஒதிக்காத பட்சத்தில் நான் என்பது கிடையாது. இந்த நான் என்பதே கிடையாது. இதுதானே உண்மை. அப்பொழுது நான் நினைக்கவில்லை என்றால் நான் உருவாகுவதில்லை. நான் நினைத்ததனால் நான் உருவாகின்றேன். அதனால தான் அவர் சொன்னார், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் இது ஒரு ஞான மார்க்கத்திலே நீங்கள் அப்படியும் வைத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையிலேயே எவ்வாறு இது பிரதிபலிக்கிறது என்பதையும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். நான் என்று ஒன்று இல்லை என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நான் சுகுமார் சீனிவாசன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். இந்த பெயரை எடுத்து விட்டனால் நான் இல்லை. நான் யார் என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னால் நான் எனது மனமல்ல, நான் இந்த உடம்பல்ல என்பதை நாம் முதலிலே பார்த்திருக்கின்றோம். எல்லோருமே பார்த்திருக்கின்றோம். உடம்பும் மனமும் கிடையாது, நான் கிடையாது. நான் என்ன செய்கின்றேன் என்றால், மனதையும் உடம்பையும் ஒரு தள்ளி வைத்து தான் நான் பார்க்கின்றேன். எப்பொழுது அது என்னதில்லையோ அதை நான் ஏன் சொந்தம் கொண்டாட வேண்டும்? எப்பொழுது என்னதில்லையோ அதை நான் சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு எதுவுமே கிடையாது, அந்த சொந்தமே கிடையாது. என்னோடய மனம் எனதல்ல, என்னுடைய உடல் என்னுடையதல்ல. ஏனெனில் அவை தனித்து இயங்குகின்றன, தன்னிச்சையாக இயங்குகின்றன, என்னுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. அப்பொழுது எனக்கு சொந்தமானதே கிடையாது. அதுதானே உண்மை. அப்பொழுது எப்பொழுது நாம் மனதையும் ஒரு உடலையும் we are keeping it at a distance, தள்ளி வைத்து பார்க்கின்றோம். தள்ளி வைத்து பார்ப்பதன் மூலம் என்ன நடக்கிறது? we become the observer, we become the witness. அதுதான் ஞானம். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியாது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் மனதோடு நீங்கள் ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றீர்களோ, மனதின் வருகின்ற பதிவு நிலைகள் மூலமாக, பதிவு ப்ளஸ் எண்ணங்கள் மூலமாக நீங்கள் எவ்வாறெல்லாம் நீங்கள் ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றீர்களோ, அப்பொழுது ஒவ்வொரு நானாக உதித்து கொண்டே போகின்றது. நீங்கள் பல்வேறு முகமூடிகளை மாட்டிக்கொண்டு இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது அந்த எண்ணங்கள் இல்லையோ, எப்பொழுது அந்த முகமூடிகள் கழன்று போகின்றதோ, அப்பொழுது நீங்களே இல்லை என்ற ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் உண்மை, நாம் இல்லை. ஸோ டிஸ்கார்டஸினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி மாற்றலாம் என்றால், ஐ டோன்ட் திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் என்று மாற்றணும். எப்படி என்றால், நான் எண்ணுவதில்லை, அதனால் நான் இருக்கின்றேன் என்று. ஆனால் இந்த நானுக்கும் முதலிலே சொல்லப்பட்ட நானுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், அங்கே நாம் ஒரு உருவத்தை உருவாக்கி இருக்கின்றோம். நான் என்ற உருவத்தை உருவாக்கி இருக்கின்றோம், ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் இங்கு ஐ டு நாட் திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் நாட் என்று சொல்லப்படும் பொழுது, இந்த ஐ என்பது நான் கான்ஷியஸ்னஸ் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். when I do not think I am the consciousness. நான் எண்ணமற்ற இருக்கும் பொழுது, நான் நினைக்காத பொழுது நான் தான் முழு பிரஜையாக இருக்கின்றேன். அதை நீங்கள் எப்படி வேணால் வைத்துக்கொள்ளலாம். கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லலாம், பிரஜை என்று வைத்துக்கொள்ளலாம், அல்லது பிரம்மம் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இல்லை, இது மட்டும்தான் இருக்கின்றது. ஏன்னா இதுக்கு ஒரு பிம்பம் இல்லை, இதுக்கு உருவம் இல்லை, எதுவுமே இல்லை, சூன்யம். அப்பொழுது அல்டிமேட்லி என்ன நடக்கின்றது என்றால், நான் என்பது ஒரு சூன்யம் என்று ஆகின்றது. சூன்யத்தில் தான் எல்லா விதமான சக்தி, த ஹையஸ்ட் எனர்ஜி இஸ் அவைலபிள் ஒன்லி இன் த வேக்கம் அல்லவா? தேர்ஃபோர் ஐ டோன்ட் திங்க் ஐ ஆம் என்று நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.